இந்த சூறாவின் துவக்கத்தில் அல்லாஹ் ஒரு அடிப்படையை நமக்கு சொல்லித் தருகிறான். அல்லாஹ்விற்கு இந்த உலகத்தில் யார் இணை வைக்கிறார்களோ அவர்களுக்கு மிக கடுமையான தண்டனையையும், யார் அல்லாஹ்வை மட்டும் நம்பி அவன் சொன்ன அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு சிறந்த கூலியும் அதுவும் நிரந்தரமான கூலியையும் அல்லாஹ் தரவிருக்கிறான். இதற்கு பெயர்தான் நேர்வழி. இந்த நேர்வழியை தான் குர்ஆன் சொல்கிறது என்பதாக அல்லாஹ் ஒரு முன்னுரை போல சொல்லிவிட்டு அதற்கு தொடர்ச்சியாக 2 வரலாறுகள். குகையில் தங்கிய சில இளைஞர்கள் இந்த கொள்கைக்காகத்தான் அவர்கள் குகையில் தங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. 2 தோழர்கள், நண்பர்கள். ஒருவர் மிகப்பெரிய வசதி வழங்கப்பட்டவர், மற்றொருவர் எந்த ஒரு வசதியும் வழங்கப்படாதவர். வசதி வழங்கப்பட்டவர் அல்லாஹ்வை இணை வைத்து மறுத்தவராக மாறுகிறார். உலகத்தில் கேவலத்தை, இழிவை சந்திக்கிறார். வசதி இல்லாதவர் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையில் தெளிவாக இருந்தார், அவர் கண்ணியத்தோடு இருந்தார், மறுமையிலும் சிறந்த பாக்கியத்தை அவர் பெறுகிறார். உலகத்திலும் நாம் மட்டுமல்ல, உலகம் உள்ளளவும் வரக்கூடிய மனிதர்களுக்கு அவர் பேசிய வார்த்தை ஒரு படிப்பினையாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். என்றைக்கோ அவர் பேசிய வார்த்தை, தன்னுடைய அந்த நண்பனிடத்தில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ அல்லாஹ் மறுக்காத, மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹ் நானே தந்திருக்கிறான், அல்லாஹ்வை தவிர எந்த ஆற்றலும் எதற்கும் இல்லை என்று நீ இருக்க வேண்டாமா, சொல்லியிருக்க வேண்டாமா என்று வசதி படைத்த, அல்லாஹ்வை மறுத்த அல்லது அல்லாஹ்விற்கு இணை வைத்த அந்த நண்பரை கண்டிக்கிறார். இது ஒரு முக்கியமான ஒரு பாடம்ங்க. நம்ம தோழர்களாக, நண்பர்களாக, உறவினர்களாக இருப்போம். ஆனால் அப்படி இருக்கக்கூடியவர்கள் உலக விஷயத்திற்காக பகைத்துக் கொள்வோம், சண்டை போட்டுக் கொள்வோம், முகத்தை திருப்பிக் கொள்வோம். மார்க்க விஷயத்தை வரும்போது அதை கண்டுகொள்ளாமல் போய்விடும். ஒருவர் அல்லாஹ்விற்கு மாற்றமாக நடக்கிறார், தோழராக இருக்கிறார், உறவினராக இருக்கிறார், சொந்த பந்தமாக இருக்கிறார். அல்லாஹ்வின் உத்தரவை அலட்சியப்படுத்துவார், கொஞ்சம் கூட கண்டுகொள்ள மாட்டார். அவரோடு நட்போடும் பாசத்தோடும் அன்போடும் பரிவோடும் இருப்போம். ஆனால் உலக விஷயத்தில் நமக்கு பிடிக்காத ஒரு செயலை செய்துவிட்டால் முகத்தை திருப்பிக் கொள்வோம், கோபத்தை வெளிப்படுத்துவோம். அப்போ அல்லாஹ்வின் உத்தரவை அலட்சியப்படுத்தினால் நமக்கு ஒரு பொறுப்பு இல்லை. நான் போகணும், அல்லாஹ்வுடைய உத்தரவு போகணும், எப்படி போகணும் பிரச்சனை இல்லை. என்னுடைய மதிப்புல வர வச்சா நான் சும்மா விட மாட்டேன். அப்ப எப்படி அந்த பார்வை இருக்குது பாருங்க. ஆனால் அவரது பார்வை எப்படி இருந்தது? அந்த நண்பரின் பார்வை மிகப்பெரிய செல்வந்தர், அவருடைய நம்பிக்கையை முகத்துக்கு நேராக கண்டிக்கிறார். இப்படி கண்டிக்கிறதுனால என்ன ஆகும்? அந்த பணக்காரருடைய நட்பு போவா இல்லையா? நமக்கு முன்னாடி நம்ம பேசலாம், நாளைக்கு மதிப்பான மதிக்க மாட்டான், நம்மளை பார்த்தா சிரிப்பானா, சிரிக்க மாட்டான். ஆனால் நீ சிரிப்பதோ, நீ மதிப்பதோ, நீ பாராட்டுவதோ முக்கியம் இல்லை. நீ அல்லாஹ்வின் உத்தரவை அலட்சியப்படுத்துகிறாய், கொள்கையை, தௌஹீதை நீ உதாசீனப்படுத்துகிறாய், ஷிர்கை உயர்த்தி பிடிக்கிறாய். மிகப்பெரிய ஒரு தப்பு. அழிஞ்சு போயிருவ, உன் தோட்டம் எல்லாம் அழிஞ்சு நாசமாயிட்டா என்ன பண்ணுவ? அப்படி முகத்துக்கு நேராக கண்டித்தார். இன்னைக்கு நம்மிடத்தில் அந்த பண்பு இருக்கிறதா? மார்க்கத்தை அலட்சியப்படுத்தக்கூடியவர்களோடு மிகப்பெரிய ஒரு நட்போடு நட்பு இருக்கக்கூடாது, இல்லை இருக்க வேண்டும். ஆனால் உண்மையான நட்பு என்ன தெரியுமா? தப்பு செஞ்சா கண்டிக்கிறோம். அதுதான் நட்பினுடைய அடிப்படை. அதாங்க நண்பன் என்றால் அவர்கள் நல்லது நாட வேண்டும். உலக நலன் பெரிதா, மறுமை நலன் பெரிதா? உலகத்தில் ஏற்படக்கூடிய எந்த லாபமாக இருந்தாலும், சிக்கலாக இருந்தாலும் அது குறிப்பிட்ட காலத்தில் நீங்கிவிடும். ஒருவர் ஒரு ஆபத்தில் மாட்டிக்கொண்டார், நிரந்தரமாக இருக்கார், கொஞ்ச நாள் சரியா போயிடும். ஆனால் முடிவே இல்லாத ஒரு நிலை மறுமை நரக தண்டனை, முடிவே இல்லாத ஒரு பரிசு மறுமை சுவனத்தின் பரிசு. அப்ப நாம உண்மையில் நண்பர்களாக இருந்தால், நேசிப்பதாக இருந்தால் அவர்களை எதிலிருந்து பாதுகாக்க வேண்டும்? நிரந்தரமான ஒரு நரகத்திலிருந்து காப்பாற்றணுமா இல்லையா? அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடந்தால் மிகப்பெரிய ஒரு தண்டனை. அந்த தண்டனையிலிருந்து எவராலும் அல்லாஹ்வை காப்பாற்ற முடியாது. அப்ப நம்ம நண்பனை, நம்ம தோழனை, நம்ம உறவினரை, நம்ம சொந்தக்காரர்களை, நமக்கு அறிமுகமானவங்களை உலகத்தில் வரக்கூடிய ஆபத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த ஒரு அக்கறை வறுமை விஷயத்தில் வரமாட்டிருக்கிற அலட்சியமா இருக்கும். அதே நம்மை
அல்லாஹ்வின் விஷயத்தில் தெளிவாக இருந்தார். என்ன நீ மதிக்காட்டாலும் பரவாயில்லை, நான் சொல்றதான் முகத்துக்கு நேரம் சொன்னார். மிகப்பெரிய ஒரு படிப்பினை இந்த வரலாறு. அடுத்து அல்லாஹ் மறுமை நாள் பற்றி சில விஷயங்களை சொல்றான். இந்த உலகத்துல என்னவெல்லாம் நடக்கும். ஒயோமனு செய்யுள் ஜிபால் ஒதரல் அல்லாஹ் பாரிசத்தன் வஹஷர்னாஹும் ஃபலம் நுகாதிர் மின்ஹும் அஹதா. அந்நாளில் நாம் மலைகளை பெயர்த்து விடுவோம், பூமியை சமதளமாக நீர் காண்பீர், அவர்களை ஒன்று திரட்டுவோம், அவர்களை எவரையும் விட்டு வைக்க மாட்டோம். கியாமத் நாளுடைய ஒரு நிகழ்வு அல்லாஹ் சொல்றான். இன்றைக்கு பெரிய பெரிய கட்டடங்கள் பார்க்கும்போது பிரம்மாண்டமாக ஆழமாக வேறுபடுத்தி இருப்பதை போல தெரிகிறது. ஆனால் பூமியுடைய சிறு அசைவுக்கு தாக்கு பிடிக்காது. மலை என்பது எப்படிப்பட்டது? மலை என்பது இடம்பெயர்வதை நம்மால் கற்பனை செய்ய முடியுமா? ஆனால் அல்லாஹ் சொல்றான், யௌமனு சய்யிருல் ஜிபால், மலைகளை பெயர்த்து விடுவோம். அப்படியே கலந்து போயிடும். மலை கலந்துச்சுன்னு வைங்களேன், பூமி அப்படியே காத்து மாதிரி குப்பை மாதிரி பார்க்க ஆரம்பிச்சு. இந்த பூமி உருண்டை இருக்குது இல்லையா, எப்படி காங்கிரீட் போட்டு தங்கத்திலேயோ அல்லது வெள்ளியிலையும் அப்படியே முழுகி செய்யலைங்க. நம்ம மேலோட்டமா அந்த மேப்பை எடுத்து பார்த்தாலே அங்க இருக்க துண்டு துண்டா பிஸ்கெட் மாதிரி அங்க ஒட்டி இருக்கும். தேவைப்பட கலட்டிக்கிற மாதிரி ஒரு அமைப்புல தான் இருக்கும். ஆனால் அந்த சுத்தக்கூடிய வேகத்துல அங்கங்க ஒரு துண்டு பரதக்கூடாதுங்கிறதுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிற அற்புதமான ஏற்பாடு என்ன? மலையை அங்கிருந்து ஒரு அடி அடிச்சு நேரம் அடுத்த பகுதியை ஜாயின் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப கிட்டத்தட்ட 1600 கிலோமீட்டர் வேகத்துல பூமி சுத்துதுங்க. சுத்துற வேகத்துல நம்ம ஜாமான்லாம் அப்படியே விழாம இருக்குது. எந்த பொருளும் கீழே விடுறது இல்லை, நம்மளும் நமக்கு கீழே விடுறது இல்லை. 1600 கிலோமீட்டர் எவ்வளவு வேகம் அது? அவ்வளவு வேகத்துல ஒரு ராக்கெட் சுத்துது, ஒரு பூஞ்சா சுத்துது. நம்மளால நிம்மதியா உட்கார முடியுதா? அது 1000 கிலோமீட்டர் வேகத்துல சுத்துது இல்ல, ஒரு 40 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் சுத்த விடுறான். அதுலயே நமக்கு வைத்தியெல்லாம் காது. அப்ப இந்த ஒட்டுமொத்த பூமியுடைய அந்த ஊரையும் 1600 கிலோமீட்டர்கள் வேகத்தில் அது சுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த சுற்றுதலை சுத்துதா அப்படின்னு கூட நமக்கு தெரியும். அவ்வளவு அற்புதமான ஒரு அமைப்பு. இது எதனால இருக்குது? இந்த பூமியினுடைய மலைகளுடைய பிணைப்பு. மலைகள் என்பது பூமியுடைய துண்டுகளை எல்லாம் நல்லா ஆணி வச்சு அடிச்ச மாதிரி வச்சிருக்கலாம். அதை புடிக்கிட்டான் உருவிட்டான்னு நினைக்கிறேன், இந்த பூமியுடைய பீஸ்லாம் என்ன ஆயிரும்? தனித்தனியா போயிடும். எல்லாம் அங்க குப்பை மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம வீடு, நம்ம பங்களா, நம்ம சொந்தம் சையுல் ஜிபால், மலைகளை பெயர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நாள். ஒதரல் ஜிபால பாரிசா, பூமி சமதளமாக நீர் காண்பீர். மேலும் வல்லாது இது எல்லாம் சமமா ஒரே மாதிரி போயிடும் அந்த மலையை எடுத்த உடனே. வஹஷர்னாஹும் ஃபலம் நுகாதிர் மின்ஹும் அஹதா, நாளை மறுமையில் அவ்வளவு பேரை நாம் ஒன்று திரட்டுவோம், எவரையும் விட்டு வைக்க மாட்டோம். உலகத்தில் வாழ்ந்த எவனும் தப்பிக்க முடியாது. நாளைக்கு அல்லாஹ்வுடைய சபையில் நிறுத்தப்படுவார்கள். அவர்கள் இந்த வசனத்தை பற்றி விஷயத்தை சொல்லும் போது ஒரு வழக்கத்தை சொல்றாங்க. மறுமை நாளில் நீங்கள் எல்லோரும் எப்படி பிறந்தீர்களோ அதே போல வருவீர்கள். அதாவது செருப்பு அணியாதவர்களாக, ஆடை அணியாதவர்களாக, சத்னா செய்யப்படாதவர்களாக அப்படியே நீங்கள் மறுமை பெருமையை கொண்டு வந்து நிறுத்தப்படுவீர்கள் அப்படிங்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கேள்வி இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, எல்லாரும் நிர்வாணமா இருப்பாங்கன்னா அப்ப ஒருத்தர் இன்னொருத்தர் பார்க்கிற மாதிரி இருக்குமே, ஆண்கள் பெண்கள் பார்க்கிற மாதிரி எல்லாம் இருக்குமே அப்படின்னு ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க. சொல்றாங்க, ஆயிஷாவே, அப்படிப்பட்ட மனநிலைக்கெல்லாம் கடந்த ஒரு நிலையில் அப்படி ஒரு சிந்தனை கூட கற்பனை கூட வராது மனுஷன். பக்கத்துல யார் இருக்கிறா, என் நிலைமை என்ன, அப்படிப்பட்ட ஒரு நிலை. அதுல யார் ட்ரெஸ் போட்டிருக்கா, ட்ரெஸ் இல்லாம இருக்கா, அந்த சிந்தனையே கிடையாது. அவ்வளவு பயங்கரமான ஒரு நிலை அந்த மறுமை நாள் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ மறுமை பற்றி உள்ள ஒரு விஷயத்தை அல்லாஹ் குறிப்பிடுறார். அடுத்ததாக அவர்கள் இறைவனுக்கு முன்னால் வரிசையாக நிறுத்தப்படுவார்கள். எல்லாம் வரிசைப்படுத்தி நிறுத்தப்பட்டு உங்களை ஆரம்பத்தில் எப்படி படைத்தோமோ அப்படி நீங்கள் நம்மிடத்தில் வந்து விட்டீர்கள். எல்லாரும் எப்படி படைச்சோம்? செருப்பு இல்லாம, துணி இல்லாம, கத்னா செய்யப்படாத இயற்கையாக தாய் வயிற்றிலிருந்து பூமிக்கு போனீங்கல்ல, அப்படியே வந்துட்டீங்க பாருங்க. எந்த குறையும் இல்லை. நான் எப்படி அனுப்பணும் அப்படியே திரும்ப கொண்டு வரப்பட்டுட்டீங்க. ஆனால் அல்ல
நஜஅலக்கும் முவஹிதா, இப்படிப்பட்ட ஒரு நாள் வராது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தீர்கள். கேட்கும் போதெல்லாம் ஆமா ஆமா நடக்கும், செயலை பார்த்தா வராது, வந்தா பார்த்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வரும். அப்ப எதனால அப்படிப்பட்ட செயல் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு மாற்றமாக வருகிறது? மறுமைங்கிற சிந்தனை நம்பிக்கை இருந்தாலும் அது வந்தா என்ன ஆகுங்கிற அந்த வகையான செயல் இல்ல, வந்தா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை. அதான் அல்லாஹ் சொல்றான், அப்படி வரவே வராது நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்களா இல்லையா, இந்த வந்துருச்சு பாரு, கொண்டு வரப்பட்டீங்க பாருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அடுத்ததாக ஏடுகள் முன்னால் கொண்டு வரப்படும். எல்லா மனிதர்களுடைய பதிவேடுகள், அவரவர் செய்த நல்ல தீய செயல்களுடைய அந்த பதிவேடுகள் முன்னால் வைக்கப்படும். பாவிகள் அச்சத்தோடு இருப்பதை பார்ப்பீர்கள். அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக வாழ்ந்தவர்கள், செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டவர்கள் அந்த குறிப்பேடு பார்க்கும்போது அப்படியே நடுங்கி போயிடுவான் நபியே, அப்படிப்பட்ட காட்சி நீங்கள் பார்ப்பீர்கள். மேலும் சொல்வார்கள், யா வைலத்தனா மாலி ஹாதல் கிதாபு லா யுகாதிரு சகீரா வலா கபீரா இல்லா அஹ்சாஹா. ஐயோ எங்களுக்கு வந்த கை சேதமே, இது என்ன ஏடு, சிறியதை விட்டு வைக்கவில்லை, பெரியதை விட்டு வைக்கவில்லை. அற்பமானது நம்ம நினைச்சோம்ல, அதுவும் குறிப்புல இருக்குது. பெரிய பெரிய குற்றங்களும் இருக்கிறது, சரி பெருசா எல்லாரும் கணக்குல வைப்பாங்க. நம்ம கற்பனையே பண்ணல, சின்ன சின்ன விஷயங்கள் கூட இதில் பதிவிடப்பட்டிருக்கிறது. இது அப்படி என்ன ஒரு குறிப்பேடாக அல்லது ஏடாக இருக்கிறது என்பதால் அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள். அவர்கள் செய்த அனைத்தையும் முன்னால் காண்பார்கள். உயிரோடு இருக்கிறவர் இந்த பூமியில் நாம் என்னவெல்லாம் செய்தோமோ அனைத்தும் அந்த ஏற்றில் முன்வைக்கப்பட்டதாக அவர்கள் காண்பிக்கப்படுவார்கள், முன்னால் கொண்டு வரப்படும். எதிரி மரபுக்காகதா, உமது இறைவன் எவருக்கும் எந்த அநீதியும் செய்வான். நாளை மறுமையில் ஒருவருக்கு பரிசு கிடைக்கிறதா, நம்ம கணக்கை வச்சுதான் அல்லாஹ் கொடுப்பான். ஒருவர் நரகத்திற்கு செல்கிறாரா, மனிதர்களின் செயல்களை வைத்து பார், உன் செயலை போல் பார், இதற்குரிய தண்டனை தான் சொல்லியிருக்கல, இப்போ உன் வாழ்க்கையும் உன்னுடைய ரிப்போர்ட்டை பார், ஒருத்தர் தான் பார். மனசு என்ன பண்ணுவான்? அதை தவிர வேற வழி இல்லை. குற்றவாளியாக இருந்தவர்கள் ஏன் எல்லாம் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் பண்ணேன் என்பதை அவர்களால் மறுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நாள் மறுமை என்று அல்லாஹ் சொல்றாங்க. இது இந்த வரலாறுகளோட ஒரு மறுமையினுடைய நிலையை அல்லாஹ் கொண்டு வந்துட்டு அடுத்து மனிதர்களோட துவக்கத்தினுடைய ஒரு வரலாற்றை குறிப்பிடுகிறார். ஆதம் அவர்களை அல்லாஹ் தனது கையால் படைக்கிறார். படைத்த பிறகு மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சொல்றான், வயது குல்நாளில் மலாயிகத்து இஸ்ஜுது லி ஆதம் ஃபஸஜது இல்லா இப்லீஸ். ஆதமை படைத்த பிறகு மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சொன்னான், நீங்கள் அவருக்கு பணியுங்கள். எல்லோரும் பணிந்தார்கள், இப்லீஸை தவிர. இப்லீஸ் அல்லாஹ்வின் உத்தரவுக்கு மாறு செய்தான். ஃபஸத அன் அம்ரி ரப்பி, அல்லாஹ்வின் உத்தரவுக்கு மாறு செய்தான். அங்க இருந்தாங்க வரலாறு ஆரம்பிக்குது. ஆதம படைச்சிட்டு மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சொன்னா, நீங்க சஜிதா செய்யுங்கன்னு. அந்த சபையில் அந்த இடத்தில் இந்த இப்லீஸும் இருக்கிறான். இப்லீஸாக இருக்கிற அவன் நான் சஜிதா செய்ய முடியாது என்று மறுத்து விட்டான். அதுக்கு விளக்கம் சொல்றான், என்ன நீ நெருப்பால படைச்ச, ஆதம் மண்ணால படைச்சிருக்கிற, மண்ணு சிறந்ததா நெருப்பு சிறந்ததா? மண்ணு போட்டா கீழே போய் விடும், நெருப்பு போட்டா மேல வந்துட்டே இருக்கும், யார் உயர்ந்தவன்? நீ யாரோட சட்டம் பேசுற? உன்னுடைய அறிவு திறமை யாரு நீ காட்டுற? அங்க அசல்ல வந்து சிறந்தவனா சிறந்தது இல்லையான்னு இல்ல, யாருடைய உத்தரவுங்கிறதா முக்கியமானது. ரப்பினுடைய உத்தரவு. நீ அந்த உத்தரவுக்கு கட்டுப்பட மாட்டேன் என்றால் அடிமையின் வேலை பின்ன என்ன பண்ணும்? ஒரு படைப்பின் வேலை என்ன? படைத்தவன் சொல்வதை கேட்பது. நீ படைக்கப்பட்ட படைப்பு, நீ என்ன பண்ணிருக்கணும்? சொல்றதை கேட்கணும். அது நான் இப்படி நான் சிறந்தவன் இல்ல அப்படின்னா நல்லா என்ன பண்ணா ஒளிஞ்சு போன நல்லா விலை தரீனா வைங்க. இப்ப நம்மள்கிட்ட பார்த்து நல்லா கேட்கிறான், அவன் மாறு செய்யறான். அப்ப தத்தகிதுனஹு வ துர்ரியதஹு அவுலியா மின் தூனி வஹும் லகும் அது, அவனையும் அவனது தலைமுறையும் சந்ததிகளையும் என் அல்லாத குற்றத்தோழராக நீங்கள் ஆக்கிக் கொண்டீர்களா? வஹும் லகும் அது, அவர்கள் மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறார்கள். ஷைத்தானும் இப்லீஸும் அவருடைய அந்த சந்ததிகளும். சந்ததிகளா என்ன? ஒரு சைத்தான் அப்படியே ஆதம் நபிக்கு முன்னாடி அந்த சைத்தான் மட்டும் இல்லைங்க, எல்லாத்தையும் யார் வரா? பிறக்கும் போது நம்ம கூட ஒரு பேப்பையோட சேர்த்தா வரா, நம்ம போகும்போது அவங்களையும் சேர்ந்து முடிஞ்சது. அப்போ அந்த முதல் சைத்தான் மட்டும் இல்லை, அவனையும் அவனது
இப்போ இவங்க என்ன பண்றான், ஏன் தெரியுமா உன்னை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, நீ சாப்பிட்டீங்கன்னா நிரந்தரமா இங்கேயே இருந்துருவ. நீ இந்த மரத்துல உள்ள ஒரு பழத்தை சாப்பிட்டால் மலக்காக நீங்கள் மாறிவிடுவீர்கள். இதனாலதான் அல்லாஹ் அவளை சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கிறான் அப்படின்னு ஒரு ஊசலாட்டத்தை போடுறான். அப்போ இதெல்லாம் ஒரு அடிப்படை பாடம். இது ஆதரவு மட்டும் இல்லை, எல்லா மனுஷனுக்கும் நம்ம அல்லாஹ் எதை தடை பண்ணியிருக்கிறானோ அதை செய்யறதுக்கு நல்ல விஷயங்களாக சொல்லணும், நல்ல விளக்கங்களாக சொல்லணும். அப்ப அந்த மாதிரி நீங்க சாப்பிட்டுட்டா மலக்கா போயிருவீங்க, நிரந்தரமா இங்கேயும் இருந்துருவீங்க. நீங்க நிரந்தரமா இருக்கிறது அல்லாஹ்வுக்கு பிடிக்கல, அதனாலதான் உங்களை சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கிறான். சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு அப்பப்போ வந்து கிண்டிக்கிட்டே இருக்காரு. கடைசியில் ஒரு வழியா அவரும் சாப்பிட்டுட்டாங்க, அந்த அம்மாவும் சாப்பிட்டுட்டாங்க. எல்லாம் என்ன பண்ணா, எல்லாரும் வெளியே போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுனா. இதுதான் இந்த பூமியில பார்த்துருக்கு. எல்லாம் என்ன சொல்ற, முதல் வரலாறு நடந்துச்சு இல்ல, இவன் இந்த மாதிரி ஒரு கெடுதல்காரன் இந்த இப்ளீஸ் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டேன்னா இல்லையா, பிறகு ஏன் அவனை நீங்கள் பொறுப்பாளர்களாக என்ன உண்டாக்குறீங்க? நான் ஒரு உத்தரவு சொன்னா அதற்கு எதிராக அவன் உங்களை தூண்டினால் அந்த வார்த்தைக்கு ஏன் கட்டுப்படுகிறீர்கள்? இந்த வார்த்தையில ரொம்ப அற்புதமான ஒரு பாடத்தை எல்லாம் சொல்லி தரலாம். இந்த வரலாறு குரான்ல பல இடங்கள்ல வந்து பல வார்த்தைகள் வருது. இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வின் வார்த்தைக்கு மாறு செய்தான். வேற இடங்கள்ல சஜிதா செய்யலன்னு வருது. சஜிதா செய்யலங்கிறதுடைய கருத்து வேற, மாறு செய்தான்ங்கிறது கருத்து வேற. மாறு செய்தல்லாம் என்ன, சஜிதான ஒரு அமல்ல போயிருங்க. மாறு செய்தல்னா பொதுவான அல்லாஹ் எதை சொன்னாலும் சரி, பழத்தை சாப்பிட சொல்றதா இருந்தாலும் சரி, அல்லது வந்து சஜிதா செய்ய சொல்றதா இருந்தாலும் சரி, திருமணம் எப்படி முடிக்கிறது சொல்றதா இருந்தாலும் சரி, அல்லது பிள்ளைக்கு பெயர் வைக்கணுமா அதை எப்படி வைக்கணும் சொல்றதா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ் சொல்வதற்கு மாற்றமாக நடப்பது இது ஷைத்தானின் குணம். ஷைத்தானின் குணம் நீங்க மக்கள் இருக்கிறா இல்லையா? அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமாக எதை அல்லாஹ் சொன்னாலும் அதை அப்படியே மாற்றி செய்ய சொல்லுவான் ஷைத்தான். இன்னைக்கு இந்த 27ஆம் இருக்குது இல்ல, இன்னைக்கு வேற நம்ம ஊர்ல பாருங்க, எல்லா தெருவுலையும் எல்லா வீட்லையும் லைட் எரியுது. தெருக்கல்ல நடுவுல டியூப்லைட் வரிசையா பாக்குது, அது பாட்டுக்கு எரியுது. இவ்வளவு நாள தெரு போஸ்ட் லைட் இல்லாத போல இன்னைக்கு தான் புதுசா வச்ச மாதிரியான ஒரு அமைப்பு ஜிகிஜின்னு எரியுது. எத்தனை நாளைக்கு, ஒரு 2-3 நாளைக்கு எரியுது. சரி, மக்களுக்கு அவசியமான தேவைக்கு லைட் போட தப்பு இல்லை, ஆனால் லைட் போட்டு நோக்கம் என்ன, வீட்டு வாசலையும் தெருக்கல்லையும் இது ஒரு கொண்டாட்ட நாள், ஒரு பண்டிகை நாள். எது 24 கிழமை, அது லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்னது, கொண்டாட்ட நாள். தீபாவளி மாதிரி, பொங்கல் மாதிரி, கிறிஸ்துமஸ் மாதிரி இது ஒரு கொண்டாட்ட தினம். அப்படி கேடுகட்ட ஒரு மனநிலையை சமுதாயம் உருவாக்கி வைத்தது. இது கொண்டாட்ட நாள். மலக்குமார்களும் ஜிப்ரீலும் வந்து இறங்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு மௌத்தா போன பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த உலகத்துல வேலை இல்லைங்க. ஜிப்ரீலுடைய அடிப்படை வேலை என்ன, அவங்களுடைய வேலை வஹியை கொண்டு வரது அவர்களது வேலை. உம்மு ஐமன் அப்படிங்கிற ஒரு நபி தோழியர், ஒரு நபி சஹாபிய பெண்மணி, அவர்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு பிறகுதான் வஃபாத் ஆவாங்க, வயசானவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் உயிரோடு இருக்கிற வரை அவர்களை அடிக்கடி சந்திப்பாங்க. தாயிசான உள்ளவங்க கூட அபூபக்கர் உமர் அவர்களும் போவாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போன பிறகு அபூபக்கர் உமர் அவர்களும் நபி அவர்கள் கூட போய் அவங்களை சந்திச்சுட்டு வந்தோமா இல்லையா, அந்த மாதிரி போய் உம்மு ஐமன் போய் பார்த்துட்டு வருவோம் வாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம யாரை நாம் இழந்து விட்டோமோ அவர்களுடைய உறவுகள் எல்லாம் மரணத்திற்கு பிறகு பெருசா இருக்கு. உயிரோடு இருக்கும்போது அவங்களையும் மதிக்க மாட்டோம், அவங்களுடைய உறவுகளையும் பெருசா கண்டுக்க மாட்டோம். ஆனா அந்த இழப்பினுடைய விளைவு எப்ப தெரியுமா, அவங்க மூத்தா போன பிறகு அவங்களுடைய மதிப்பும் தெரியும், அவர்களுக்கு நண்பர்கள் யார் யாரோ, உறவுகள் யார் யாரோ அவர்கள் எல்லாம் பார்த்த ஒரு பெரிய ஒரு மதிப்பு ஏற்படும். இது நம்மளுக்கு இருக்கக்கூடியது. உமர் அவர்களும் அபூபக்கர் அவர்களும் அந்த தாயை போய், அந்த அம்மாவை போய் சந்திக்க போறாங்க. சந்திக்கும் போது இவர்களை பார்த்தவுடன் அவர்களுக்கு அழுகை வருகிறது. ஏன்னா ரசூலுல்லாஹ் ரொம்ப நெருக்கமா இருந்தவங்க, அந்த அம்மாவும் ரொம்ப ஒரு நெருக்கமான உறவுல இருந்தவங்க. அதாவது தாய் என்கிற அந்த அந்த தேவி தேவி அழுவாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் மூத்தா போனதுக்கு இன்னும் அழுதுபடுத்துறீங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மூத்தா போனதுக்கு அழுவல, எல்லாரும் மூத்தா போதான் போறோம், ஆனால் வஹியின் தொடர்பு முறிந்து விட்டது என்பதை நினைத்து நான் அழுகிறேன். ஜிப்ரீல் வந்து கொண்டிருந்தார். அப்ப ஜிப்ரீல் வர்றாருன்னா யார்கிட்ட வர்றார், அல்லாஹ்விடம் வந்து வருகிறார். வஹி வருகிறது, அல்லாஹ் நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறான், உரையாடி கொண்டிருக்கிறான். நான் ஒரு தப்பு செஞ்சேன் அப்படின்னா, நம்ம ஒரு தவறு செய்கிறோம் என்றால் உடனடியாக அல்லாஹ்வின் அருள் வந்து அந்த வஹி வந்து நம்மளை
அது ஒன்றும் எனக்கு பெரிய பாதிப்பு இல்லை, அது நம்ம கடந்து வந்தாரலாம். வகி விட்டு விட்டது என்றுதான் நான் அழுகிறேன். நான் புரிந்து கொள்ளுடைய பாடம் என்ன தெரியுமா? லைலத்துல் கத்ரை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது கைரும் மின் அல்ஃபி ஷஹர், லைலத்துல் கத்ர் என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது. தனஸ்ஸலுல் மலாயிகா வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம், இறைவனின் உத்தரவுப்படி வானவர்களும் மலக்குமார்களும் ஜிப்ரீலும் இறங்கி வருகிறார்கள். இவ்வளவு மகத்தான இரவு இது. இந்த கடைசி 10ங்கிறது குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகள்ங்கிறது மலக்குமார்களும் ஜிப்ரீலும் வரக்கூடிய ஒரு நாள். எதற்காக வருகிறார்கள்? சலாம், அமைதி, சாந்தி, அல்லாஹ்வினுடைய அமைதியை கொண்டு வருகிறார்கள். நான் சமுதாயம் எப்படி வச்சிருக்கிறாங்க? அது ஒரு கொண்டாட்ட தினமாக கூத்தாட போட்டு பண்டிகையாக கொண்டாடக்கூடிய ஒரு நிலைமை வைத்திருக்கிறார்கள். எல்லா வீட்டு வாசல் லைட்டு ஜெய ஜெய ஜெய. இதை உருவாக்குறது யாரு தெரியுமா? ஷைத்தானிய சிந்தனை தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 இரவுகளில் ஒற்றைப்படை இரவுகளில் தான் லைலத்துல் கத்ர் இருக்கிறது, அதில் தேடிக் கொள்ளுங்கள் என்று திரும்ப திரும்ப சொல்கிறார். அப்ப 10 இரவை நாம முக்கியமா கருதணும். மிக குறிப்பாக ஒற்றைப்படை இரவை ரொம்ப கவனமாக நாம கையாளணும், வீணாக்கிடக்கூடாது. அதற்கென்று ஒரு துஆவை சொல்லி தராங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அந்த அளவுக்கு எல்லாரும் சொல்றாங்க. ரமலானுடைய கடைசி 10 வந்துட்டால் தாமும் அந்த வணக்க வழிபாடுகளில் ரொம்ப ஒரு கவனம் எடுத்து செய்வார்கள். குடும்பத்தில் எல்லாரையும் ரசூலுல்லாஹ் தயார் பண்ணி தூங்க விடாம அவர்களை ஆயத்தப்படுத்துவார்கள் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு என்ன நிலைமை இருக்கு? எல்லாரும் எழுதி ஒட்டுமொத்தமா எழுதி வச்சாச்சு. 21, 23, 29, 25 கிடையாது, 27 தான் லைலத்துல் கத்ர் எழுதி வச்சாச்சு. அப்படி போட்ட ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னா அல்லாஹ்வுடைய பேச்சு. அப்ப ஷைத்தானுடைய பண்பு என்ன? அல்லாஹ் கொண்ட சொன்னா அதை மாத்துறது ஷைத்தானுடைய வேலை. 5 நாள்ல லைலத்துல் கத்ர் நீங்க தேடிக்கங்க, ஒற்றைப்படை இரவுகள்ல தேடிக்கங்கன்னா இல்ல ஒண்ணுல மட்டும் முடிவு பண்ணுங்க. ஃபஸஸத அன் அம்ரி ரப்பி, ரப்பினுடைய உத்தரவை அவன் மாற்றினான், ரப்பினுடைய உத்தரவுக்கு மாறு செய்தான். அப்ப இந்த நாள்ல இருக்கிறாங்க ஷைத்தானுடைய அந்த பண்பை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறை இருக்குதா? எவ்வளவு பெரிய ஒரு துர்நிலை இது, ஒரு பெரிய ஒரு கை சேதமா இல்லையா? பரவலாக பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு நிலை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அது மாறணும். நம்ம சொல்றது நல்ல விஷயம். அல்லாஹ்வின் வார்த்தை, ரசூல் வார்த்தை, மனித வார்த்தை இல்லை. இப்ப சில பள்ளிவாசல்கள் என்ன செய்றாங்க, வேற மாதிரி அதை 5 நாள்லயே வேற மாதிரி கொண்டு வந்து திக்ர் மஜ்லிஸ், அந்த திக்ர் மஜ்லிஸை விட்டுட்டு அல்லாஹ் ரசூல் சொல்றதை நம்ம செய்யணும். அல்லாஹ்வும்ம இன்னக அஃபூன் ஒரு துஆ சொல்லி தந்திருக்காங்கல்ல, அதை மக்களுக்கு நினைவுபடுத்தி இமாம்கள் உட்கார்ந்து நான் துஆ கேட்கிற எல்லாரும் ஆமீன் சொல்லுங்கிற பழக்கத்தை விட்டுட்டு என்ன செய்யணும்? இந்த துஆவை மக்களுக்கு நினைவுபடுத்தணும். அவர்களாக அல்லாஹ்விடத்தில் அழுது பேசணும். எங்க துஆங்கிறது நாம அல்லாஹ்விட பேசுறதுங்க. உங்க எல்லா சார்பா நான் பேசுறேன்னா அது என்னது? அப்ப அல்லாஹ்வுக்கு அவங்க பேசுறது புரியாதா? புரோக்கரா ஒருத்தர் உட்கார்ந்து பேசுறதுக்கு அப்படிதான் நம்ம புரிஞ்சு வச்சிருக்காங்க சமுதாயம். அவர் துஆ கேட்பாரு, நம்ம ஆமீன் சொன்னா போதும். அப்படி இல்லை. அல்லாஹ்விடத்தில் எல்லோரும் பேச வேண்டும், பேச முடியும். இதுதான் துஆவுடைய அடிப்படை. அதை விட்டுட்டு ஒருத்தர் துஆ கேட்க எல்லாரும் ஆமீன் சொல்ல அப்படிங்கிற ஒரு நிலையை பார்க்கும். அப்ப இந்த லைலத்துல் கத்ர் என்கிற அந்த இரவில் கூட ஷைத்தானுடைய ஒரு மனநிலையை வடிவமாக நாம் பார்க்கிறோம். அதே போல பல இளைஞர்கள் இந்த லைலத்துல் கத்ர், அதாவது கடைசி 10 கண்விழிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பைக்கில் சுத்துறது, டீ கடையில் நின்று கைத்தை போக்குறது, ஹோட்டல்ல கைத்தை போக்குறது இல்லைங்க. ரொம்ப ஒரு மனவேதனை. இது குறையாக தெரிந்தாலும் வேதனையாக இருக்கு. பல இளைஞர்கள் பைக்கில் சொல்லு பார்த்துட்டே இருக்காங்க. எதுக்கு ஓடுறோம்னு தெரியாது. ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம், அதை பார்த்துட்டு அடுத்த தலைமுறை சின்ன பசங்க என்ன செய்யறாங்கன்னா கூட்டு போடுறோம், சுத்திட்டே இருக்கான். தெரு தெருவா பஜார் பஜார், எதுக்கு சுத்துறான் தெரியும். எப்படி கொண்டு வர பாத்தீங்களா ஷைத்தான்? அந்த சிந்தனை எப்படி கொண்டு வர? அந்த கண்ணியத்தை இழக்க வைக்கிறானா இல்லையா? மகத்தான இரவினுடைய கண்ணியத்தை இழக்க வைக்கிறானா இல்லையா? கூட்டு கூட்டமா பையன் சுத்தி காப்பை தூக்கிட்டு சைக்கிளை தூக்கிட்டு ஏன் சுத்துறாங்க அவனுக்கு தெரியுமா? நல்ல கிடந்து தூக்குற பையனும் வெளியே சுத்துறான். ஏன்? பெரிய இளைஞர்கள் பைக்ல சுத்துறதுனால இவனும் நடந்து சுத்துறானோ 10 வருஷம் கழிச்சு இவன் பைக்ல பார்க்கணும். சகோதரர்களை நாம அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய வார்த்தையாக பார்க்கணும். நம்ம கொண்டாட்டமாக, நம்ம சந்தோஷமாக, பண்டிகை தினமாக இதை ஆக்கக்கூடாது. பண்டிகையே
பண்டிகை தினத்தை இப்படி மார்க்கம் வணக்கமாக வைத்திருக்கிறது என்றால் மகத்தான இந்த இரவு கடைசி பத்துல பள்ளிவாசல நீங்கள் கண்மொழித்திருந்து வீடுகள்ல கண்மொழித்திருந்து வணக்கங்களில் ஈடுபடுங்கள் என்றால் பல இளைஞர்கள் சுத்தி கொண்டே இருக்கக்கூடிய சில பேர் வெட்டியா உட்கார்ந்து போன பார்த்து கைத கூட்டமா கைத போகக்கூடிய நிலையெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலை என்பதை பெற்றோர்களும் சிந்திக்க வேண்டும், குறிப்பாக இளைஞர்களும் சிந்திக்க வேண்டும். நாம இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்தோம் அப்படின்னா நமக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படிப்பட்ட சிந்தனையோடு இருப்பார்கள்? இந்த ரமலானின் கடைசி 10 நாட்களை மதிக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருப்பார்களா? கொண்டாட்ட மனநிலையோடு அவர்கள் கடந்து செல்வார்களா? இது ஷைத்தானுடைய சிந்தனை. அல்லாஹ்வின் உத்தரவிற்கு அவன் மாறு செய்தான். அப்ப 10 நாளில் கடைசி ஒற்றைப்படை இரவுகளில் தேடிக் கொள்ளுங்கள் என்றால் ஒற்றைப்படை இரவுல 27 நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாம ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு லைலத்துல் கத்ர் இரவை காண்பித்து கொடுத்தான், உங்களுக்கு நான் சொல்லலாம் என்று வந்தேன். 2 பேர் தர்க்கித்துக் கொண்டிருந்தீர்கள், அதில் எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. சொல்லலாம் வந்த இந்த நாள்தான் லைலத்துல் கத்ர் அப்படின்னு சொல்லலாம் வந்த, உங்களுக்குள்ள ஒரு தர்க்கம் நடந்துச்சு, அதை நான் பார்த்ததுனால கவனத்தில் நான் மறந்தேன் என்று சொல்லவில்லை, மறக்கடிக்கப்பட்டேன். யார் மறக்கடிச்சா? அல்லாஹ். சொன்னவன் தான் மறக்கடித்தான். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? மறக்கடிக்கப்பட்டு விட்டு ஆகவே கடைசி ஒற்றைப்படை இரவுகளில் தேடிக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம ஊர்ல உள்ள உலமாக்களோ அல்லது முஸ்லிம் மக்களோ என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? ரசூலுல்லாஹ்வுக்கு மறந்து போச்சு, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 27 லைட்ட போடு வெடிய போடுங்கிற மாதிரி புதுசா ட்ரெஸ் போடு அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போயிடும். ட்ரெஸ்ஸோ லைட்டோ முக்கியம் இல்ல, என்ன வணக்கத்தை நாம் செய்கிறோம், என்ன துஆவை நாம் கேட்கிறோம், எப்படிப்பட்ட கோரிக்கைகளை ரப்பிடத்தில் பேசுகிறோம். மலக்குமார்கள் ஜிப்ரீல் வரக்கூடிய இந்த நாளில் அமைதி, சாந்தி, சமாதானத்தை கொண்டு வரக்கூடிய இந்த நாளில் நாம் நம்முடைய கோரிக்கைகளை நாம் அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான ஒரு நாள். நாம் தயவு செய்து இதை வீணாக்கி விடக்கூடாது. இன்னும் ஒரே ஒரு நாள் இருக்கிறது, 29. அப்ப நாம் இது போன்ற ஒரு விஷயங்களை இப்படித்தான் செய்தான் வீணாக்குவான். படுத்து தூங்கிட்டு வர மாட்டான், எந்திரிச்சிரு, கண் முழிச்சு ரவுண்ட் அடி, ஏதாச்சும் தேவையில்லாத வேலை செய்ய, போன உட்கார்ந்து நோண்டு, கடையில் உட்கார்ந்து சாயா குடி, பேக்கரியில் போய் சாப்பிடு, ஹோட்டலில் சாப்பிடு, கைது ஆகணும் போக்குது, பள்ளியாசலுக்கு போயிடக்கூடாது, சும்மா சுத்தி கைது போகுது, இப்படி செய்தான் ஏற்படுத்தி விடுவான். அப்ப இது போன்ற கை சேதங்கள் எல்லாம் நாளை மறுமையில் வந்து இருக்கும்போது நம்மை யாரும் காப்பாற்ற மாட்டார்கள், நமக்கு யாரும் உதவிக்கு வர மாட்டார்கள். இப்ப இந்த ஒரு அடிப்படையை, மறுமையினுடைய அந்த காட்சியையும் ஷைத்தானுடைய ஒரு வகையான அடிப்படை பண்பையும் அல்லாஹ் சொல்லி தந்து இந்த சூறாவில் ஒரு முக்கியமான ஒரு உபதேசமாக அல்லாஹ் சொல்லி தருகிறான். இது தொடர்பான இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய